ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இந்த விலாக் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பண்ணது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்டோட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலான்ட்டு பால் பாயாசம் தான் நான் பண்ணுறேனே. தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் பிறந்தாலே ரொம்ப விசேஷமாக கோவில் எல்லாமே எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணுவாங்க. அதுவும் நம்ம 3 சாமிக்கு ரொம்ப முக்கியமாக கோவிலில் ரொம்ப அழகான முறையில் பூஜை பண்ணுவாங்க. ஒன்று ஐயப்ப சாமி, மற்றொன்று சிவபெருமான், மூன்றாவதாக நம்ம முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும். அது இல்லாமல் தைப்பூசம் வர்றதுனால நிறைய பக்தர்கள் 48 நாள் விரதம் இருந்து தைப்பூசம் முடியும்போது அவங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிப்பாங்க. அதே மாதிரி எனக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னால் இருக்க முடியல. சரி, நெக்ஸ்ட் டைம் இருக்கலான்ட்டு நானும் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லா பண்டிகைகளை விட கார்த்திகை மாதத்தில் வர கார்த்திகை தீபம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏன்னா நம்ம வீட்டு ஃபுல்லாக என்னதான் நம்ம லைட்டு போட்டு வெளிச்சத்தில் இருந்தாலும் அந்த அகல் விளக்கில் வர தீபம் ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்க்கும்போது வீட்டில் கொஞ்சம் அதிக வேலை இருந்ததுனால என்னால் கார்த்திகை தீப விலாக் போட முடியல. 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் நான் நம்ம சேனலில் இந்த வீடியோ நான் போடுறேன். அதுக்காக சாரி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கார்த்திகை தீபம் முடிஞ்ச மறுநாளே நாங்கள் சென்னை திருவெற்றியூர் போயிட்டோம். அது என்ன காரணம்ன்ட்டு உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். அது என்னென்னா, சென்னை திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஆதிபுரி ஈஸ்வரர் ஐயாவுக்கு கவசம் திறப்பு அந்த நிகழ்வு பார்க்கலாம் தான் நாங்கள் போனோம். போன வருஷம் அங்கே சென்னையில் தான் இருந்தோம். பட் ஆனால் போய் பார்க்க முடியல. இந்த வருஷம் தான் நாங்கள் போய் பார்க்கலான்ட்டு இங்கே திருக்கழுகுன்றத்துலேருந்து நாங்கள் ஃபேமிலியாக போனோம். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. அது என்னென்னா, அவனருளாலே அவன்தாள் வணங்கின்ட்டு மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாரு. அது எல்லாருக்குமே தெரியும். அது என்னென்னா, சாமியோட அருள் இருந்தால் தான் அவருடைய சன்னதிக்கு போக முடியும்ன்ட்டு அதோடைய அர்த்தம் அது. ஆதியில் தோன்றிய சிவபெருமான் அவர் தான் நம்ம ஆதிபுரி ஈஸ்வரர். அவருடைய கவசம் திறப்பு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க. ஐயாவுக்கு வருஷத்தில் 3 நாள் கவசம் திறப்பாங்க. அது எப்போனா கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமி அன்னைக்கு கவசம் திறந்து 3 நாள் ஐயா அவருடைய இயல்பான சுரூபத்தை நமக்கு எல்லாருக்குமே காட்சி கொடுப்பாரு. அதுதான் நாங்கள் லாஸ்ட் வருஷம் அங்கே இருக்கும்போது போய் பார்க்க முடியல. இந்த வருஷம் எப்படியாச்சும் போய் பார்க்கணுன்ட்டு போய் பார்த்துட்டும் வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தைலக்காப்பு 3 நாள் ஐயாவுக்கு பண்ணுவாங்க. அந்த மையை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக ஐயரே வச்சு விட்டுடுறாங்க. நமக்கு வேணும்னா பாட்டிலில் விற்கிறாங்க. அதுவும் வாங்கிட்டு தான் வந்தனே நான். அம்மா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கெலாம் வாங்கிட்டு கொடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மை சாமியோட பிரசாதமாக எல்லாருக்குமே நிறைய பக்தர்கள் லைனில் நின்று வாங்கிட்டு போனாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோமே. அந்த மையை நம்ம தினமும் நெத்தியில் வச்சுக்கிட்டா அது ரொம்ப நல்லதுன்ட்டு இன்றைக்கும் ஒரு பெரியவங்க ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. நிறைய பக்தர்கள் வாங்கிட்டு போனாங்க. அதே போல் நாங்களும் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கெலாம். சரி, நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் ரொம்ப சூப்பராக ஈவினிங் போல் ரொம்ப அழகான முறையில் வடை பாயாசம்லாம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணியாச்சு. பூஜை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு அன்றைக்கி ஈவினிங் போல் பௌர்ணமி. சரி, கிரிவலம் போகலான்னு பிளான் பண்ணோம். அதே மாதிரி வீட்டு வாசலில் விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு ஒரு 7:30 போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிரிவலம் போனோம். நானும் மாமா ஷாம்குட்டி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு 2-3 மாதம் கிரிவலம் போகலான்னு கிளம்பி நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். அன்னாபிஷேகம் அன்றைக்கி போகலான்ட்டு கிளம்புனோம். பட் ஆனால் ஈவினிங் போல் மழை வந்ததுனால அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. சந்திர பகவான் ரொம்ப அழகாக காட்சி கொடுத்தாரு. எங்கள் வீட்டு கார்த்திகை தீபத்தில் எப்பயுமே நாங்கள் குத்து விளக்கு ஏற்றுற பழக்கம் இருக்குது. வீட்டு வாசலில் ஒன்று, பூஜை ரூமில் ஒன்றுன்ட்டு இந்த 3 நாளும் கார்த்திகை தீபம் ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவோம். வெளியவே ஐயன் ரொம்ப அழகாக காட்சி கொடுத்தாரு. பௌர்ணமி கிரிவலம் பாருங்கள், பயங்கர கூட்டம். அன்றைக்கி ரொம்ப சூப்பரான முறையில் மேலே வேதகிரி ஈஸ்வரருக்கு மலையை சுற்றி 3 பக்கம் தீபம் ஏற்றினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்துக்கணுமே. சரி, இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஃபைனலாக கிரிவலம் முடிச்சுட்டு அடிவாரம் கிட்டே வந்துட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு கார்த்திகை தீப செலிப்ரேஷன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை.